Hello guys, welcome to Prajna's Corner. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட current favorite items. So எல்லாமே சேர்த்து ஒரு particular கிட்டா வந்து நான் curate பண்ணியிருக்கேன். So இதுல வந்து top to bottom primerல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து ஒரு செட்டா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான and at the same time affordable products ஆவும் இன்னைக்கு நம்ம வீடியோல இருக்க போகுது. நான் காமிக்க போற சில ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட பக்கெட் லிஸ்ட்லயும் இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் இந்த வீடியோல காமிச்சிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பார்க்குற 80% ஆஃப் பீப்பிள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் தானே தட்டி விட்டுட்டு பார்க்கலாமே. எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். எங்களை மாதிரி குட்டி யூடியூபர்ஸ்க்கு வந்து நிறைய மைண்ட்ல இருக்கு. பட் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் மட்டும் தான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடியோ போடலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த மேக்கப் லுக்கை க்ரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நாங்கள் வந்து வர முடியும். அண்ட் இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் வந்து மேக்கப் முடிக்கும்போது நம்ம லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ நான் வந்து அதுக்கு டிப்ஸி பியூட்டியோட ஒரு லிப் பாம் எடுத்திருக்கேன். ஸோ பவுட் பாலிஷ் அப்படிங்கிற ஒரு பெப்டைட் அண்ட் கொலஜன் அவைலபிளாக இருக்கிற ஒரு லிப் பாம். ஸோ ஆக்சுவலி இந்த டிப்ஸி பியூட்டியில் வந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி இந்த லிப் பாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது வந்து ஆக்சுவலி ராஸ்பெரி லாலிபாப் அப்படிங்கிற ஒரு ஷேடு விச் இஸ் அ பியூட்டிஃபுல் ஷேட். இது வந்து என்ன மாதிரி பிக்மெண்டட் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுது. எஸ்பெஷலி இந்த அப்ளிகேட்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி இது ப்ராடக்ட் வந்து நிறைய எடுத்தோம்னா இன்னும் பிக்மெண்டடாக தெரியும். பட் அது ஒரு மாதிரி வந்து சிப்பியாக தெரியும். ஸோ லைட்டாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். We are all set for our today's video. So first வந்து என்ன பண்ணலாம்னா சன்ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் லாக்மே 925 சன் எக்ஸ்பர்ட் ஜெல் சன்ஸ்க்ரீன். எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால சன்ஸ்க்ரீன் நான் கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ட் ஆஃப் த டே வந்து மேக்கப் முடிக்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி கேக்கியாக இருக்கிற மாதிரியும் கொஞ்சம் க்ரீஸ் ஆன மாதிரியும் ஃபீல் ஆகும். பட் ஸ்டில் ஐ லைக் திஸ் ப்ராடக்ட். இது வந்து எனக்கு இப்படி ஃபேன்சியாக அப்ளை பண்ண வராது. ஸோ ரியலிஸ்டிக்காக எப்படி அப்ளை பண்ணுறனோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ we have to give some time to settle. ஆக்சுவலி நான் இன்றைக்கி இந்த வீடியோக்கு வந்து ப்ரிப்பேர்டாகவே இல்லை. பட் ஐ ஹாவ் சம் ப்ராடக்ட்ஸ் ஐ தாட் டு ஷோ யூ. இப்போ நிறைய சேல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த சேல் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்களே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். So I am taking the glow primer from Pilgrim. So இதுவும் வந்து one of the affordable option for the primer. Yeah. So actually last month ஃபுல்லாகவே ரொம்ப ட்ராவல் அதனால் ஃபேஸ் ஃபுல்லாக டேமேஜ். இது ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக இப்போ இது ஒரு ஆக்டிவ் பிம்பிள் இருக்குது அண்டு நிறைய வந்து ஆக்னி மார்க்ஸ். ஐ எம் நாட் ஷுர். கொஞ்ச நாள் வந்து போகணும். ஸோ தட் மை ஸ்கின் கேன் ஃபீல் அண்ட் ஹீல். யா. ஸோ ஒரு பளிச் எஃபெக்ட் வந்து கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நேரில் எனக்கு தெரியுது. பட் ஐ எம் நாட் ஷுர் ஹவு இட் இஸ் ஷோயிங் இன் த வீடியோ. யா. ஸோ நல்ல ஒரு க்ளோ அண்ட் ஆல்சோ இந்த போர்ஸ் எல்லாம் நல்லாவே வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கலர் கரெக்ட் பண்ணிடலாம். கலர் கரெக்ட்டுக்கு நான் வந்து 2 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். கலர் கரெக்டிங் அண்ட் கன்சீலிங்க்கு.
ஸோ கலர் கரெக்டருக்கு நான் எடுத்துக்க போகிறது வந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் ஃப்ரம் எல்ஃப், கேமோ கலர் கரெக்டர். ஸோ இது அந்த ப்ராடக்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு லிக்விட் கைண்ட் ஆஃப் கலர் கரெக்டர், ஆரஞ்ச் கரெக்டர். ஸோ இது வந்து எனக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாமே வந்து நல்லாவே டேன் ஆகிருக்கேங்கிறது நல்லா தெரியுது எனக்கே. ஃபுல்லாக பிம்பிள் மார்க். ஐ எம் நாட் ஷுர் லைக் எப்படி இந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் போகும் அப்படிங்கிறது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் வி கேன் கவர் திஸ். ஸோ என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ் வச்சுட்டு இப்போ பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு கன்சீல் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர் கரெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கலர் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டோம்னா ஓரளவுக்கு வந்து கவரப் ஆகும். இதுதான் வந்து நான் இவ்வளோ நாள்லேருந்து நான் கற்றுக்கிட்டது இந்த ஃபீல்டில். ஸ்டில் நான் வந்து இதை கொஞ்சம் செட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ வித் மை NYBay மேட் செட்டிங் ஸ்ப்ரே, இது வந்து ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் செட்டிங் ஸ்ப்ரே இன் மை கிட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலி ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்தது இந்த ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணியிருந்தேன் ஃப்ரம் லாரியல் பாரிஸ், இன்ஃபாலபிள் 24 hour tinted serum with 1% of hyaluronic acid. ஷேட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதில் வந்து நிறைய ஷேட் ரேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து ஷேட் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது ஷேட் மேட்சஸ். நான் வந்து எடுத்துக்கிட்டது பார்த்திங்கன்னா 5 to 6 மீடியம் டேன். பட் ஸ்டில் இதுவே வந்து கொஞ்சம் லைட்டராக தான் இருக்குது எனக்கும். ஸோ இதுதான் வந்து ஐ திங்க் லாஸ்ட் ஷேடுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹாவ் த ப்ராப்ளம் வித் திஸ் கைண்ட் ஆஃப் பேக்கேஜ். ஸோ இது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல. பட் ஸ்டில் ஐ கேன் லைக் நிறைய ப்ராடக்ட் வந்து இதில் வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் நான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ராடக்ட் வச்சு. நம்ம ஆக்சுவலி இந்த ஃபில்லரை யூஸே பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஃபில்லரில் ஒட்டி இருக்கிற ப்ராடக்டே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஐ திங்க் நான் வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கன்சீல் பண்ணிக்கலாம். கன்சீலிங்க்கு வந்து மேபிளின் ஃபிட்மியோட ஐ திங்க் 15 நினைக்கிறேன் இந்த ஷேடு. 50. ஸோ இங்கே தான் நம்ம வந்து நிறையா கலர் கரெக்ட் பண்ணோம். ஸோ நல்ல வேலை அங்கே மட்டும் சீரம் போடலை. ஆக்சுவலி ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து வீடியோ பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு.
ஸோ இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்சீலரை பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த ப்ரஷ் டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் concealer brush which I have from Cuffs and Lashes. Yeah, okay. I think you can see the difference. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சீரம் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து blend பண்ணிடுவோம். ஸோ எந்த ஒரு ஃபேஸ் ப்ராடக்ட்டும் வந்து நான் பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் மோர் கன்சர்ன்ஸ். பிகாஸ் என்னோடது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆயிலி ஸ்கின் அண்டு எப்போ எப்படி ரியாக்ட் ஆகும்னே என்னாலேயே வந்து ஜட்ஜ் பண்ண முடியலை. ஸோ நம்மளோட பேஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சீரம் வந்து பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து எனக்கு பர்டிகுலராக இல்லை. நான் வந்து ப்ராப்பராக வந்து கலர் கரெக்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் எனக்கு வந்து இது அவ்வளோக்கா வந்து ஆக்சிடைஸ் ஆகலை. அண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஆஃபீஸ் போனப்பையும் இந்த சீரம் மட்டும்தான் அப்ளை பண்ணிட்டு போயிருந்தேன். எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே ஸ்டே ஆச்சு. அரவுண்ட் லைக் நான் மார்னிங் 7 o'clock வந்து மேக்கப் போட்டுட்டு போனேன். அ லாங் டே. ரிட்டன் வந்து 8 o'clock வந்தேன். 8 o'clock வந்து பார்த்தா லைட்டாக வந்து ஒரு ஆயில்னஸ் மட்டும் இருந்துச்சே தவிர ஆக்சிடைஸ் ஆகலை, கேக்கி ஆகலை, எதுவுமே ஆகலை. ஸோ எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னோடய யூஷுவல் ஃபவுண்டேஷன்ஸ் விடவுமே எனக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இது ஓரளவுக்கு செட் ஆகிருச்சு. நம்ம வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணிடலாம். காம்பேக்ட் பவுடர் ஃப்ரம் ஆல் டைம் ஃபேவரட் Maybelline New York. So in the shade 310. So ஆக்சுவலி நம்ம சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. 7 years இருக்கும். நான் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது வேற ஒரு பர்பஸ். நம்ம வந்து இது ஒரு ஸ்டோரி டைம் மாதிரி நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்டில். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம சரி விட்டுடலாம், இந்த சேனலை வந்து விட்டுலான்ட்டு நிறைய வந்து யோசிச்சுருக்கேன். பிகாஸ் வந்து எனக்கு ஃபேமிலி ப்ரொஃபஷன் வேறு என்னோடது, இது வந்து என்னோட பேஷன். ஸோ எனக்கு ஒர்க்கும் இருக்குது. ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். எனக்கு ஒரு கிட்டும் இருக்குது. ஸோ ஸ்டில் ஐ ஹாவ் டு மேனேஜ் எவ்ரிதிங். ஸோ ஒன் பர்டிகுலர் டைமில் வந்து நம்ம சரி இந்த யூடியூப்பை வந்து குவிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் நிறைய யோசிச்சுருக்கேன். ஸோ நிறைய பேசியிருக்கேன். ஸோ ஸ்டில் வந்து நான் இந்த சேனலை விடலை அப்படிங்கிறதுக்கு 3 பேர் காரணம் இருக்காங்க. எல்லாம் வந்து நான் போக போக அப்படியே வந்து சொல்கிறேன். நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு லூஸ் பவுடர் வச்சும் செட் பண்ணிடலாம். பிகாஸ் ஐ ஹாவ் அ வெரி சூப்பர் ஆயிலி ஸ்கின் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ ஐ எம் யூஸிங் த பனானா பவுடர் ஃப்ரம் NYBay. ஆக்சுவலி இந்த NYBay ரேஞ்சில் வந்து நிறைய நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் நமக்கு தான் வந்து தெரியறதில்ல. இது எங்கெங்கே க்ரீஸ் ஆகுது அங்கே மட்டும்தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். எனக்கு எஸ்பெஷலி இந்த கண்ணை சுற்றியும் வந்து க்ரீஸ் ஆகும், நெத்திலெல்லாம் வந்து எதுவுமே ஆகாது. ஸோ மீதி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் மட்டும் நான் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டுக்கு கொண்டு போய்க்கிறேன். எங்கே விட்டோம் ஸ்டோரியை?
யா ஸோ 3 பேர் வந்து நான் இந்த சேனலை இன்னும் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு 3 பேர் காரணம். அது யார் அப்படின்னா, ஒன்று வந்து எங்கள் மம்மி. ஸோ அவங்க வந்து டெய்லியும் யூடியூப் பார்த்துட்டு இது பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து ஒரு மெயின் ரீசன் இருக்காங்க, அவங்கள வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ செகண்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்ட். அவருக்கு வந்து எப்படின்னா நான் வந்து என்னோடய ஐடென்டிட்டி, இது யூடியூப் வந்து என்னோட ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து உன்னோட ஐடென்டிட்டி, நீ வந்து உன்னோட ப்ரொஃபஷன் வேறு, இது உனக்கு பிடிச்சி பண்ணிகிட்ருக்க, பிடிச்சி பண்ணுறதை எப்போவுமே விடக்கூடாது, என்ன ரீசனுக்காகவும் விடக்கூடாது அப்படின்ட்டு எப்போவுமே சொல்லுவார். ஸோ அவர் வந்து எனக்கு இன்ன வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. தேர்டு வந்து முக்கியமான ரீசன் வந்து என்னோடய பொண்ணு. ஸோ அவள் தான் வந்து எங்கள் மம்மி ஒரு யூடியூபர், எங்கே போனாலும் சொல்லுவாள். ஸ்கூலுக்கு போனால் நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாள், எங்கள் மம்மி வந்து ஒரு யூடியூபரு, உங்களோட வீடியோஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அப்படின்ட்டு என்னோடய ஹோல் ப்ரமோஷனே வந்து அவள் தான். அவள் எப்படி சொல்கிறது, இது வந்து மம்மி இது வந்து உங்களுக்கு பிடிச்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள். புதுசாக யாராவது பார்த்தாலும் வந்து சொல்லுவாள், ஸோ எங்கள் மம்மி வந்து ஒரு யூடியூபரு, அவங்க சேனலை பாருங்கள், இதுதான் அவங்க சேனல். ஆக்சுவலி சேனல் நேமே வந்து பிரஜ்னாஸ் கார்னர் அப்படிங்கிறது, பிரஜ்னாங்கிறது என் பொண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஐப்ரோ பென்சில் ஃப்ரம் எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ சாரி, எட்யூட்லேருந்து. ஸோ எட்யூடில் வந்து இது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத போன வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐப்ரோ டிஃபைனர். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்கும். ஆக்சுவலி வந்து மேக்கப் அப்படிங்கிறதுல வந்து ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, நம்மளோட கம்ஃபர்டபுள். ஸோ நம்ம வந்து எப்படி பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருப்போம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், இதுக்கப்புறம் இதை போடணும். ஸோ அந்த மாதிரி வந்து பர்டிகுலரான ரூல்ஸ் வந்து எதுவும் இல்லை மேக்கப்பை பொறுத்தளவு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐஷேடோ பேலட், ஒரு மாட்ரேட்டான ஒரு லுக்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஐம் ஹேவிங் த பேலட் ஃப்ரம் மார்ஸ். ஸோ அதில் இருக்கிற ஒரு நல்ல ப்ரௌன் கலர் எடுத்துகிட்டு நான் சும்மா கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த மார்ஸ் ரேஞ்சில் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் யூடியூப் சேனல் கொரோனா டைமில் தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இந்த கொரோனா டைமில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், லாக்டவுன் வந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய சேனல்ஸ் வந்துச்சு, இந்த டிக்டாக்கெல்லாம் வந்த டைம்லன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இந்த மாதிரி ஆடி பாடி அந்த மாதிரி போடுறதுல வந்து அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்லை, வரவும் வராது சொன்ன மாதிரி. ஸோ அந்த டைமில் வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க, கூட தம்பியும் வந்திருந்தான். ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா கரெக்டாக லாக்டவுன் போட்டாங்க. இங்கே அவங்க வந்து எங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஹஸ்பண்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். அந்த டைமில் தான் வந்து நிறைய டைம் இருந்துச்சு. ஸோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற டைம் போக மீதி டைம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது, ஸோ மீதி வேலையெல்லாம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க, வீட்டு வேலை, பாப்பாவை பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க வந்து பண்ணாங்க. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்ததுனால சரி நம்மளும் போட்டு பார்க்கலாமே என்ன அப்படின்ட்டு, வாட்ஸ் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த சேனல். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பாப்பாவோட குட்டி குட்டி வீடியோஸ், அவள் நடக்கிறது, பேசுகிறது அந்த மாதிரி வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு சேனலாக கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினச்சது வந்து அந்த கொரோனா டைமில் தான். ஸோ அப்படி வந்து நான் நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பெருசாக வந்து எதுவும் தெரியாது. மொபைலும் ஒரு நார்மல், ஐ திங்க் ரியல்மின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு மொபைல் வச்சுருந்தேன். இந்த கேமரா வாஸ் குவைட் ஓகே. பட் எனக்கு வந்து ட்ரைபாடு கிடையாது. ஸோ எங்கேயாவது ஒரு ஜன்னலில் வச்சுட்டோ எங்கேயாவது
எங்கேயாவது வச்சுட்டு தான் நம்ம அந்த மாதிரி வீடியோ வந்து நான் போட்டுட்ருந்தேன். ஸோ தம்பி இருந்த வரைக்கும் அவன் வந்து வீடியோ எடுப்பான். அப்புறம் அவனே வந்து கொஞ்ச நாள் எடிட் பண்ணி கொடுத்தான். ஒரு 2-3 வீடியோஸ் வந்து அவன் எடிட் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் அவன் வந்து பேக் டு கோயம்புத்தூர். அம்மாவும் அப்பாவுமே மறுபடியும் வந்து கோயம்புத்தூருக்கு போனதுனால என்னால் தனியாக இதுக்குன்ட்டு டைம் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஸோ தென் வந்து கொஞ்ச நாள் ஒரு கேப் விழுந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் ஒரு குக்கிங் சேனல் மாதிரி ரன் பண்ணிகிட்ருந்தோம். குக்கிங் சேனலு, ப்ராடக்டோட ரிவ்யூஸு, குக்கிங்க்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினோன்னா அதோட ரிவ்யூஸ், அந்த மாதிரி தான் பேசிக்காக தான் நாங்கள் வந்து போட்டுட்ருந்தோம் வீடியோஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து யோசித்தேன், ஸோ என்ன நம்ம பர்பஸ் என்ன, அதை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு யோசிக்கும்போது தான் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஃபேஷன் டிசைனர் ஆகணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு பொண்ணு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டெசிஷன்ஸை நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து என்னால் அந்த ஃபேஷன் டிசைனர் அப்படிங்கிற அந்த கோலை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியலை. ஸோ ஐலைனர் ஃப்ரம் ப்ளம் ஐ ஸ்வேர் பை அப்படிங்கிற ஒரு பென் ஐலைனர். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஐ ஹவ் டன் மை டிகிரி. தென் ஆஃப்டர் போஸ்ட் டிகிரி ஆல்சோ ஸோ போஸ்ட் டிகிரியும் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து போஸ்ட் டிகிரியும் பண்ணதுக்கப்புறம் என்னால் வந்து அந்த ஃபேஷன் டிசைனர் அந்த இதுக்கு வந்து போகவே முடியலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸஸ், மேக்கப் இதிலெல்லாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் அது ரிலேட்டடாக வந்து பண்ணோன்னா நம்மளோட பேஷனும் நம்ம வந்து விடாமல் இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டில், சரி நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு டெசிஷனுக்கு வந்தோம். நிறைய வந்து தடைகள் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வந்து ஃபேமிலியில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். நாங்கள் வந்து மறுபடியும் நேட்டிவ்க்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸு. ஸோ அதனால் வந்து என்னால் ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இந்த சேனலில் மெயின்டைன் பண்ணவே முடியல. இப்போ வரைக்கும் ஐ எம் ஹார்ட்லி ட்ரையிங், பட் ஸ்டில் என்னால் வந்து அதை மெயின்டைன் பண்ணவே முடியல. ஸோ என்றைக்கு வந்து சரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறோம், அன்றைக்கி தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்கும். நான் வந்து ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டேன். யா ஸோ ஸ்டில் வந்து ஆக்சுவலி ஏன் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறேன்னா, இப்போ நம்ம இந்த கேமரா முன்னாடி வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுல வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரெண்டுமே இருக்குது. ஸோ அது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியும். அண்ட் அந்த வீடியோ வந்து ஒர்க் அவுட்டும் ஆகும். நானும் நிறைய டைம் வந்து பார்த்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காராக்கு ஐ எம் டேக்கிங் மை மேபிலின் நியூயார்க் காஸ்மிக் பிளாக் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மஸ்காரா. ஸோ கண்ணே அப்படியே அழகாக காமிச்சிரும்.
ஸோ நம்ம ஸ்டோரியை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் நம்ம வந்து சரி ஒரு பியூட்டி சேனல் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய பாப்பாவை ஃபஸ்ட்டு இதை வச்சு தான் நான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். சரி அவளோட ஆக்டிவிட்டீஸு அந்த மாதிரி குட்டி குட்டியாக ஏதாவது போடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேனல் பேரே வேறு. அதுக்கப்புறம் முழுசாக வந்து நம்ம பியூட்டி ரிலேட்டடான கண்டென்ட் போடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறமும் வந்து ஒவ்வொன்றா வந்து தேடி 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 நிறையா வந்து நாங்களே வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். சரி இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைபாட் வாங்கினோம். அதுவும் வந்து அவ்வளோக்கா வந்து ஒரு நல்ல பிராண்டடான ட்ரைபாட் இல்லை. ஸோ ஒரு நார்மலான ஒரு ட்ரைபாட் வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒன்றுன்னா அப்படியே வந்து சேனலுக்கு என்ன வேணும் பார்த்து பார்த்து வாங்க ஆரம்பித்தேன். மைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் ஸோ ஸ்டில் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு டைம் தான் எனக்கு வந்து யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்தது. அது வாங்கி லைக் அரவுண்ட் ஒரு 6 months ஆச்சு. எனக்கும் வந்து யூடியூப் ஓரளவுக்கு க்ரோ பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய ஆசை. ஸோ ஒரு வீடியோ போடுவேன், பட் அது அவ்வளோவா வியூஸ் போகாது, உடனே வந்து ஃபெடப் ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய மென்டல் ஹெல்த்தும் இருந்தது, ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. சரி நம்ம வந்து இதை குவிட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நினைப்பேன். அப்புறம் மறுபடியும் வந்து இல்லை நம்ம இதை கொண்டு போய் ஆகணும். ஸோ எங்கள் வீட்லேயும் இருந்துட்டு சொல்லுவார், நீ வந்து மணி பேஸ்டாக வந்து போகாத. ஸோ வீடியோஸ் போட்டுட்ட அப்படின்னா, ஒரு வீடியோ போட்ட அப்படின்னா மறந்துடு. அந்த வீடியோ எடுத்து பார்க்குறது, எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்க்குறது, இந்த வேலையெல்லாம் பண்ணாத. உன்னோட மன திருப்திக்காக நீ ஒர்க் பண்ண போதும், நீ வந்து பெருசாக யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிறத சொன்னார். ஸோ இருந்தாலும் வந்து ஆக்சுவலி அமௌண்ட்டுக்குன்ட்டு இல்லை, கொஞ்சம் வியூஸ் போனால் தான் நம்மளுக்கும் வந்து சரி வியூஸ் போகுது, நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்மளும் வந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ஒரு மனவேதனை என்னென்னா, இந்த கான்ட்ரவர்சி, இந்த கண்ட சண்டை போடுறது, இது எல்லாமே வந்து லேக்ஸில் பார்ப்பாங்க. ஸோ எங்களை மாதிரி வந்து பியூட்டி ரிலேட்டடான, நான் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களுக்கு வந்து நிறைய வேலை, ரொம்ப எஃபர்ட் எடுத்து போடுறோம். இந்த சண்டை போடுறது, குடும்ப சண்டை, இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசாக எஃபர்ட்டே போட மாட்டாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, ட்ரைபாட் வச்சு மொபைலை வச்சு ஆன் பண்ணி விட்டுருவாங்க. ஆன் பண்ணி விட்டுட்டு பேசுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி வந்து சில நெகட்டிவான திங்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட் போடுறவங்க வந்து எவ்வளோ மென்டல் ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணும். ஸோ வந்து நாங்கள் இப்போ ஒரு வீடியோனா சும்மா அப்படியே போட்டுற முடியாது. என்ன வீடியோ போடணும், அதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸை எடுத்து வைக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி என்ன உங்களுக்கு சொன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், ஸ்கிரிப்டிலேயே வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நான் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் வந்து சரி இது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினச்சி தான் ஒவ்வொரு டைமும் பண்ணுறேனே இப்போ வரைக்குமே. சரி நம்ம வந்து எடுக்கிற எஃபர்ட் ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்தா கூட நம்ம வந்து we are going in a good way அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்ட் செட்டில் வச்சுப்பேன். சரி ஹஸ்பண்ட் அப்படி சொன்னதுலேருந்து சரி நம்மளும் வந்து மணி மைண்டடாக போகாமல் ஓகே நம்ம வந்து ஏதோ பண்ணுறோம், இது நம்மளோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற மாதிரியே ஒரு மைண்ட் செட்லேயே போயிடுவேன். ஸோ ஸ்டில் வந்து இது என்னோடய ஐடென்டிட்டி, எனக்கு பிடிச்சது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போடுறதுனால தான் இன்னும் ஐ எம் ஹோல்டிங் திஸ் சேனல். ஸோ அப்படியே வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி இதை விட்டுட்டோம் அப்படின்னாலும் ஸோ நம்மளுக்குன்ட்டு ஒருத்தர் யாராவது வந்து லாஸ்ட் இயர் என் பொண்ணோட ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து ஒருத்தங்க வந்து என்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதுவே வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. வந்து வீட்டில் எல்லாருக்கும் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி கேட்டாங்க, நீங்கள் வந்து யூடியூபர் தானே அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஏதோ நம்ம எஃபர்ட் போடுறோம், அதுக்கு உண்டான ஒரு பலன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. somehow we are getting some recognition, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது. ஸோ அந்த ஃபீல்க்காகவும்
நான் வந்து ஸ்டில் ஐஎம் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நான் இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஸ்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குறதாகட்டும் எல்லாமே வந்து என் கையிலேருந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ மந்த்லி இவ்வளோன்னு எடுத்து வச்சுப்பேன். இது வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸும் வந்து நம்மளுக்கு சம்டைம்ஸ் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் வந்து நம்ம ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சரி நம்மளோட பேஷனுக்கு நான் வேறு எந்த செலவுமே பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே தான் நான் பண்ணுவேன். ஸோ நான் வந்து ப்ளஷ்ஷுக்கு வந்து சுகர் ரஷ் அப்படிங்கிற மார்ஸ் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ஒரு லிக்விட் ப்ளஷ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல கலர் பே ஆஃப் கொடுக்கக்கூடிய ஈஸியாக பிளெண்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ளஷ், லிக்விட் ப்ளஷ். அண்ட் ஹைலைட்டருக்கு வந்து ஜூடியோவோட இந்த க்யூட்டான ஹைலைட்டர், இது என்னோடய ரீசன்ட் டைம் ஃபேவரெட். இது சீக்கி ஷைன் அப்படிங்கிற ஒரு ஹைலைட்டர் இந்த ஷேட் ஆஃப் கோல்ட் க்ரீம். ஸோ அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு பெரிய வீடியோவாக இருக்கலாம், பட் ஸ்டில் நான் வந்து இதை எந்த கட்டு எந்த இதுவுமே பண்ண போகிறதில்ல, அப்படியே வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளோட சேனல் பிறந்து வளர்ந்த கதை. இது ஆக்சுவலி நான் இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ரீசன் என்ன தெரியுமா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி யூடியூபர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, அவங்க எல்லாம் வந்து யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட சரி நம்ம வந்து ஒரு பேஷனுக்காக போடலாம், மணி மைண்டடாக போவேணாம் அப்படின்ட்டு யாராவது ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ அதனால தான் நான் இதை வந்து கட் பண்ணாமல் போட போகிறேன் இந்த வீடியோவை. ஸோ ஓரளவுக்கு பெரிய யூடியூபர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்து பிஆர்லேருந்து வந்துடும், யூடியூப்லேருந்து அமௌண்ட் வந்துடும். பட் எங்களெல்லாம் நினச்சி பாருங்களேன், நாங்கள் ஏன் ஸ்டில் இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ரீச் கிடைக்கும். இந்த மாதிரி பேஷனுக்காக போடுறவங்க இருக்கலாம். ஸோ நாங்கள்லாம் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு தயவு செஞ்சு இந்த கான்ட்ரவர்சி பண்ணுறவங்க, இந்த எக்ஸாஜரேட் பண்ணி பேசுகிறவங்க, இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு குட்டி குட்டி யூடியூபர்ஸை வந்து யாராவது சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறது. இந்த வீடியோவோட டேக்அவே அதுதான். நம்மளோட மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ பை அப்ளையிங் 2 லிப்ஸ்டிக்ஸ். ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து எனக்கு இந்த லிப் காம்போ வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஐ நீட் அ டிஷ்யூ டு blot this lip balm. பாருங்கள், கலர் பே ஆஃபே அவ்வளோவா இல்லை. பட் நம்ம வந்து இந்த டிப்ஸி பியூட்டி லிப் பாம் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ திக்காக இருந்துச்சு. ஸோ ஒரு நேச்சுரலான ஒரு ஃப்ளஷ் லுக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுது. எனக்கு வந்து பர்சனலி இந்த லிப் பாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ ஐ ஹாவ் ஃபியூ மோர் திங்ஸ் இன் டிப்ஸி பியூட்டி. ஸோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஐ எம் டேக்கிங் திஸ் lip whip, Fay Beauty lip whip from the shade Toxic. ஸோ இந்த லிப் விப்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப சூப்பர்பான ஃபார்முலா, ரொம்ப லைட் வெயிட்டான ஃபார்முலா. இந்த ரெட்ஸ் எஸ்பெஷலி ஃபஸ்ட் வந்து ப்ரௌன்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரௌன்ஸ் ஆல்சோ ஐ ஹாவ் ஃபியூ, பட் இந்த ரெட் பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த ரெட் ரேஞ்சில் வந்து என்கிட்ட 2 இருக்குது, டாக்ஸிக் அண்ட் ரிவெஞ்ச் இருக்குது. ஸோ இதை வச்சு அவுட்லைன் பண்ணிக்கல. அது ரொம்ப ரொம்ப திக்கான ஒரு மெரூன். ரொம்ப இது வந்து ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அப்படி கருப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு லைன் மை லிப்ஸ் வித் திஸ். கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த அப்ளிகேட்டரை வச்சுட்டு லைன் பண்ணுறது.
ஸோ சென்டரில் நான் ஃபில் பண்ண போகிறது இந்த மாமா எர்த்தோட ஒரு மேட் லிப்ஸ்டிக், சாஃப்ட் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் இன் த ஷேட் ஆஃப் ரூபி ரெட். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட் கலர், பட் இது ரொம்ப டைட்டாக இருக்குது. எஸ், ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெட், ஒரு டியூவல் டோன் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லிப் காம்போ. ஸோ இது ரெண்டுமே வந்து லிப்ஸில் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ யா, ஸோ செட்டிங் ஸ்ப்ரே, ஐ திங்க் யா இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். ஸோ லுக் அட் த ஷைன். ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. ஸோ ரீசெண்டாக வந்து நான் ஹேர் கட் பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ யா, ரொம்ப ஹேர் ஃபால் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. என்னால் வந்து எந்த ப்ராடக்ட்ஸுமே எனக்கு கை கொடுக்கல. ஸோ ஃபைனலி ஐ ஹாவ் டிசைடட் டு கட் மை ஹேர். இப்போ கொஞ்சம் ஏதோ வந்து பவுன்ஸியாக தெரியுது, இதுக்கு முன்னாடி ரொம்ப மோசம். யா, ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நம்மளோட யூடியூப் சேனலோட ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சிக் சாட்டோ, ஒரு ஸ்டோரி டைம் மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேக்கப் பண்ணி வீடியோ போடலாமா, இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களோட ஹானஸ்டான தாட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் ஃபார் செவரல் யூடியூபர்ஸ். ஸோ மறக்காமல் நான் வந்து வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.